காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் மகன் மரித்தான், மீண்டும் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம். தகப்பன் இளைய குமாரனை பார்த்து சொல்லுகிறதை வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேலே, உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நமக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறதை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது, கொளுத்த கன்றை அடியுங்கள் என்று வாசிக்கிறோம். கிரேக்க ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பிரிங் த கொழுக்க வைக்கப்பட்ட கன்றை அடியுங்கள் என்று வாசிக்க முடிகிறது. இந்த இளைய குமாரன் எப்பொழுது தகப்பனை விட்டு பிரிந்து போனானோ, இந்த இளைய மகனுக்காகவே தகப்பன் ஒரு கன்றை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தார். அந்த கன்று வளர ஆரம்பித்தது, கொழுக்க வைக்கப்பட்டது. என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் வருவான், அவன் வரும் பொழுது பெஸ்டான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், அவனுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிந்து போய் அநேக நாட்களாகிவிட்டது. நான் சபைக்கு போய் அநேக நாட்களாகிவிட்டது, நான் ஜெபித்து அநேக நாட்களாகிவிட்டது, நான் வேதம் வாசித்து என்று பின்மாற்றத்தில் போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அன்பு பிள்ளைகளே, நீ இயேசுவினிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், உனக்காக பெஸ்ட கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ இயேசுவினிடத்தில் வரும் பொழுது உனக்காகவே ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காகவே கர்த்தர் உன்னை லொக்கேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. உனக்காகவே ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீ சகல ஆசீர்வாதத்தையும் சுகந்தரிக்க பிறந்தவள். காணாமல் போன ஆடு. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே ஆடு குறித்து வாசிக்க முடிகிறது. ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது பிரபட்டோன் என்பதாகும். பிரபட்டோன் என்றால் டு மூவ் ஃபார்வர்ட், முன்னேறி செல்கிற ஒரு அனுபவம். தகப்பனை விட்டு பிரிந்த இளையகுமாரன் எப்படி தகப்பனிடத்திற்கு திரும்ப வந்து முன்னேறி வந்தானோ, நீங்களும் நானும் ஒருவேளை ஆதி அன்பை விட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தால் ஆண்டவரிடத்திற்கு வர இன்றே தீர்மானம் எடுங்க. ஆண்டவரிடத்திற்கு வரும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். காணாமல் போன ஆடு என்பது பாவிகளையும் ஆயக்காரரையும் இளைய குமாரனையும் குறிக்கிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் அப்பாவின் இடத்தில் வரும் பொழுது நிச்சயமாய் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். காணாமல் போன காசு. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி முன்னேறி வந்து விட்டானால், மூத்த குமாரனோ அவன் உள்ளே போக மனதில்லாது இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, காணாமல் போன காசு என்பது வேத பாரகரையும் பரிசேயரையும் மூத்த குமாரனையும் குறிக்கிறதா இருக்கிறது. இளைய மகன் காட்டில் காணாமல் போன ஆடு, மூத்த குமாரன் வீட்டில் காணாமல் போன காசு. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் நானும் மற்றவர்களிடத்தில் கசப்போடு உள்ளே போக மனதில்லாதிருந்தால், அன்புலே இணைய மனதில்லாதிருந்தால், ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தால், இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பாவின் இடத்திலே வாங்க, பரலோகத்துக்குள்ளே வர பிரயாசப்படுங்க, ஆதி அன்புக்குள்ளே வர பிரயாசப்படுங்க. காணாமல் போன ஆட்டை மெய்ப்பன் தான் கண்டுபிடிக்க வேண்டும். காணாமல் போன காசை வீட்டை பெருக்கித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்பா வீட்டுக்குள்ளே போக பிரயாசப்படுவோம். மூத்த மகனைப் போல வெளியிலே நின்றுவிடக்கூடாது. பரலோகத்துக்கு பக்கத்தில் வந்து விட்டோம், சத்தியத்தை தெரிந்து கொண்டோம், பரலோகத்துக்கு உள்ளே போக வேண்டும், நாம் வெளியிலே நின்று விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அப்பா வீட்டுக்குள்ளே வருவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம்தான். உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், திரும்பவும் உங்கள் நிலையிலே நிறுத்துவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. God bless you.